வீடியோ பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னா நம்மளோட இழப்பு ரொம்ப பெருசு தான். அந்த 40 உயிர்களை நம்மளால ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அந்த குடும்பத்துக்கு நம்ம எந்த மாதிரியான ஆறுதலையும் கொடுக்க முடியாது. பணம் கொடுக்கலாம், ஆனா அந்த ஒரு உயிரையும் இழந்ததை நம்ம திருப்பி கொடுக்கவே முடியாது. இந்த சோகத்துக்கு மேலேயும் நீங்க சாட்டர்டேல இருந்து இப்போ வரைக்கும் உங்களை பார்க்கவே இல்லைங்கிறது இன்னும் பெரிய வருத்தமா இருந்தது. எங்களால ஒரு ரொட்டீன் ஒர்க்கை கூட பண்ண முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிஜமா சொல்றேன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு திருப்தி வந்தது. என்னால நிம்மதியா அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடிஞ்சது. அண்ணனோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு உங்களோட வீடியோல எதுவா இருந்தாலும் என்ன பார்த்துக்கோ, என் தொண்டர்களை தொடாதீங்கன்னு சொன்னப்பவே நீங்க எம்ஜிஆர் கிட்ட ரீச் ஆயிட்டீங்க. நான் முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன எம்ஜிஆர்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உங்க லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கிற பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கும் புரியும் எதுக்கு நாங்க உங்களை எம்ஜிஆர் கூட கோரிலேட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது. பிளஸ் உங்களோட அந்த அரசியல் பயணத்தை இன்னும் தைரியமா மறுபடியும் தொடங்குவோம்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்கன்னா நீங்க எங்க எல்லாருக்குமே இது ஒரு லைஃப் மோட்டிவேஷன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் திருப்பி மீண்டு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஏஞ்சி வந்தீங்க பாருங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு மனசார ரொம்ப சந்தோஷம். நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னா எங்களுக்காக நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா நாங்க எல்லாருமே நல்லா இருப்போம். போல்டா இருங்கன்னா பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம தான் ஜெயிக்கிறோம். வெற்றி நிச்சயம்.